கடவுளுக்கும் பணத்துக்கும் சம்பந்தமே கிடையாதுங்க. அதான் சொல்லுவாங்க, அவரை கடவுள் ஆசீர்வதிப்பா பணக்காரன். கடவுள்லாம் பணக்காரன் ஆனது அவன் அறிவால தான் பணக்காரன் ஆகிறான். கடவுளுக்கு அதுக்கு சம்பந்தமே கிடையாது. எந்த ஒரு காலகட்டத்தில் உங்களுக்கு அதிகமா சினிமானால இழந்து உதவி தேவைப்பட்ட காலகட்டம்னா எது சொல்லுவீங்க சார்? இழந்ததுக்கு யாரையும் குறை சொல்லுறது நம்மளோட அறிவு தான். ஆக்சுவலா பாத்தீங்கன்னா நான் கடவுள் எல்லாம் முதல்ல ரொம்ப நேசிப்பேன், இது நம்புவேன். ஐயப்பன் கோயிலுக்கு மாலை போட்டிருக்கேன், மசூதிக்கு போவேன். கிறிஸ்டியன், நான் பேசிக்கலா கிறிஸ்டியன். சகோபாலன சாமி கூடுவேன். ஒரு பீரியட்ல வந்து வேதாந்திரி மகரிஷி அவங்களுக்குலாம் பழகின பிறகு அறிவு தான் கடவுள். ஆக்சுவலா என்னை பொறுத்த வரைக்கும் அறிவு தான் உங்களை வந்து அனுபவம். அறிவுனா அனுபவம், அனுபவத்துல தான் அறிவு வரும். அப்புறம் கஷ்ட நஷ்டங்களை அனுபவிச்சு ஏதோ நினைச்சு போக அதுல நஷ்டம் அடைஞ்சு அது மூலமா கிடைக்கிற அனுபவத்தை வச்சு ஒரு காரியத்தை நம்ம பண்றது. இப்போ ஏதும் படம் எடுக்கிறாங்கன்னா அவங்க வந்து காசே தேவையில்லை அவங்களுக்கு, அவங்ககிட்ட ஒரு அனுபவமே போதும். பேப்பர் போடுவாங்க, ரஜினிகாந்தை கூடுவாங்க, பேசுவாங்க, பப்ளிசிட்டி போவாங்க, ஷூட்டிங் போவாங்க, டிஸ்ட்ரிபியூட்டர் பணம் வாங்குவாங்க, எல்லாருக்கும் கொடுத்து ப்ராஃபிட் பாக்கெட் போட்டுப்பாங்க. 10 பைசா இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுவாங்க. ஏன் அனுபவம். அவங்க கிட்ட ஏவிஎம் கிடைச்ச அந்த குட்வில், நேர்மை, சொன்ன டேட்டுக்கு ரிலீஸ் பண்ணுவாங்க, டிஸ்ட்ரிபியூட்டர் தானா பணத்தை கொடுப்பாங்க. ஸோ அந்த ஹானஸ்டி இருக்குல்ல, அனுபவம் தான். ஸோ என்னை பொறுத்த அறிவுன்றது தான் கடவுள். என்னை பொறுத்த வரைக்கும் ஏழை கோயிலுக்குலாம் சில நேரத்தில் போவோம், பார்த்தீங்கன்னா ஒரு அழுக்கு சட்டையை போட்டுக்கிட்டு, அழுக்கு பேண்ட் போட்டுக்கிட்டு, சாக்ஸ் கூட அவன் வந்து என் பக்கத்தில் நின்றுட்டு அப்படியே உருகி பாடுவான். நான் காரில் வந்து இறங்கிட்டு ப்ரே பண்ணுறேன், அவனை வாஷ் பண்ணிட்டே இருப்பேன். அப்படி கண்ணெல்லாம் அழுது ஏன் பண்ணி வெளியே வந்து ஒரு சைக்கிள் எடுத்துகிட்டு பின்னால் போய் ஒய்ஃப் உட்கார வச்சுட்டு குழந்தை முன்னாடி இருக்க வச்சு சந்தோஷமாக போகிறான். கடவுள் நான் பேப்பரை ஒர்ஷிப் பண்ணுறேன்னா ரொம்ப வருஷமாக பார்த்துக்கிறேன், 2 வருஷமா. இவ்வளோ ஒர்ஷிப் பண்ணுறேன்னா அவனுக்கு கடவுள் வந்து எதுவுமே கொடுக்கும். கடவுளுக்கும் பணத்துக்கும் சம்பந்தமே கிடையாதுங்க. ஒருத்தன் பணக்காரனாக்குறான், கடவுளோட ஆசீர்வதிப்பு. அதுல கடவுளுக்கும் பணத்துக்கு சம்பந்தமே கிடையாது. கடவுள் வந்து வாழ்க்கை முறைக்கு வழி காட்டுவார். நீ எப்படிலாம் நடந்துக்கணும், எப்படிலாம் இருக்கணும் தான் காட்டுவார். ஒழிய நீ பணம் எப்படி சம்பாதி எல்லாம் சொல்லுவாங்க, அவரை கடவுளை ஆசீர்வதிப்பா பணக்காரன். கடவுள்லாம் பணக்காரன் ஆனது அவன் அறிவால தான் பணக்காரன் ஆகிறான். கடவுளுக்கு அதுக்கு சம்பந்தமே கிடையாது. கடவுளுக்கும் பணத்துக்கும் சம்பந்தமே கிடையாதுங்க. அதான் சொல்லுவாங்க, அவரை கடவுளை ஆசீர்வதிப்பா பணக்காரன். கடவுள்லாம் பணக்காரன் ஆனது அவன் அறிவால தான் பணக்காரன் ஆகிறான். கடவுளுக்கு அதுக்கு சம்பந்தமே கிடையாது. எந்த ஒரு காலகட்டத்தில் உங்களுக்கு அதிகமா சினிமானால இழந்து உதவி தேவைப்பட்ட காலகட்டம்னா எது சொல்லுவீங்க சார்? இழந்ததுக்கு யாரையும் குறை சொல்லுறது நம்மளோட அறிவு தான். ஆக்சுவலா பாத்தீங்கன்னா நான் கடவுள் எல்லாம் முதல்ல ரொம்ப நேசிப்பேன், இது நம்புவேன். ஐயப்பன் கோயிலுக்கு மாலை போட்டிருக்கேன், மசூதிக்கு போவேன். கிறிஸ்டியன், நான் பேசிக்கலா கிறிஸ்டியன். சகோபாலன சாமி கூடுவேன். ஒரு பீரியட்ல வந்து வேதாந்திரி மகரிஷி அவங்களுக்குலாம் பழகின பிறகு அறிவு தான் கடவுள். ஆக்சுவலா என்னை பொறுத்த வரைக்கும் அறிவு தான் உங்களை வந்து அனுபவம். அறிவுனா அனுபவம், அனுபவத்துல தான் அறிவு வரும். அப்புறம் கஷ்ட நஷ்டங்களை அனுபவிச்சு ஏதோ நினைச்சு போக அதுல நஷ்டம் அடைஞ்சு அது மூலமா கிடைக்கிற அனுபவத்தை வச்சு ஒரு காரியத்தை நம்ம பண்றது. இப்போ ஏதும் படம் எடுக்கிறாங்கன்னா அவங்க வந்து காசே தேவையில்லை அவங்களுக்கு, அவங்ககிட்ட ஒரு அனுபவமே போதும். பேப்பர் போடுவாங்க, ரஜினிகாந்தை கூடுவாங்க, பேசுவாங்க, பப்ளிசிட்டி போவாங்க, ஷூட்டிங் போவாங்க, டிஸ்ட்ரிபியூட்டர் பணம் வாங்குவாங்க, எல்லாருக்கும் கொடுத்து ப்ராஃபிட் பாக்கெட் போட்டுப்பாங்க. 10 பைசா இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுவாங்க. ஏன் அனுபவம்.